சூழல் வந்துச்சுன்னா நம்மளே பேசிப்போம், கற்றுப்போம். இதை ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது தான் என்ன ஆகுது அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த ஒரு போராகவே இருக்குது. அதில் விஜய் அவர்கள் அண்மையில் வந்துட்டு அவரும் சொல்கிறார் மும்மொழி கொள்கையை வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதற்காக அவர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஹிந்தி ஸ்கூலை நடத்துகிறாரு, இல்லை வந்துட்டு விஜய் வித்யாசிரம் ஸ்கூலை நடத்தலாமா அப்படின்னு கேட்டால் நடத்தலாம். இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? ஏன்னா அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த ஸ்கூலில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைங்க ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, வந்து கற்றுக்கிட்டோம். இவர் இப்போ இதே விஜய் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு இப்போ ஓசூர் முறையான ஒரு இடத்துல வந்துட்டு இலவச பள்ளி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. அங்கே போய் என்ன மொழி கற்றுக்குறாங்கன்னு சொல்லி அங்கேயும் போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. வேறு எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்த சொல்லப்போனால் வந்துட்டு இப்போ இந்த விஜய் வித்யாசிரமம் இருக்கு இல்லையா, விஜய் அவர் பேர், வித்யாங்கிறது அவரோட மறைந்தவருடைய தங்கையின் பேர். ஓகே, இதே வித்யாசிரமன்றதா இந்த ஸ்கூல் நடத்துறாரு. ஓசூரில் வச்சிருக்கக்கூடிய அதே இலவச பள்ளிக்கூடமும் வந்துட்டு அவருடைய தங்கையின் பேரில் தான் இருக்குது. ஸோ அவர் எது பண்ணாலும் தங்கையின் பேரில் தான் பண்ணுறாரு. குறிப்பாக இந்த கல்வி, இந்த இலவசம் இல்லை கல்வி சார்ந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகாக அவர் தங்கையின் பேரில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணட்டுமே.